நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, தி அன்சேஞ்சிங் ஜீசஸ், மாறாத இயேசு. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது, அன்சேஞ்சிங் ஆங்கர், மாறாத நங்கூரம். இரண்டாவது, அன்சேஞ்சிங் கம்பேனியன், மாறாத துணை. மூன்றாவது, அன்சேஞ்சிங் லவ், மாறாத அன்பு. நான்காவது, அன்சேஞ்சிங் மெமரி, மாறாத நினைவு. ஐந்தாவது, அன்சேஞ்சிங் ப்ரொவைடர், மாறாத பராமரிப்பவர். ஆறாவது, அன்சேஞ்சிங் ஸ்ட்ரென்த், மாறாத பலன். ஏழாவது, அன்சேஞ்சிங் ரெஃப்யூஜ், மாறாத அடைக்கலம். ஆகவே தி அன்சேஞ்சிங் ஜீசஸ், மாறாத இயேசு. முதலாவது தலை, அன்சேஞ்சிங் ஆங்கர், மாறாத நங்கூரம். நங்கூரம் என்றால் என்ன அர்த்தம்? ஆங்கர்னா என்ன அர்த்தம்? நம்மை பிடித்து எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு மாறாமல் நம்மை தாங்கி நம்மை பலப்படுத்துகிறது தான் நங்கூரம். ஆகவே உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழ்க்கையே மாறிக்கொண்டு, பொருளாதாரம் மாறிக்கொண்டு, ஆட்சி மாறிக்கொண்டு இருக்கிறது, சட்டங்கள் மாறிக்கொண்டு, பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டு, கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு, வேலை வாய்ப்புகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. எவ்வளோ கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் செய்ய யாருக்கு வேலை போயின்னு இருக்குது? வேலைகளே மாறிக்கொண்டு இருக்கு. முந்தைய மாதிரி எல்லாம் உலகத்தில் அநேக மாற்றங்கள், நம்ம சுற்றிலும் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிற உலகத்திலே ஒரு நங்கூரமாக மாறாமல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய். ஆகவே உலகத்தில் எதெல்லாம் மாறிக்கொண்டு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு மாறாத நங்கூரமாக யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அது விசுவாசி நம்மை தாங்கிக் கொண்டு. யாத்திராகம் 3:14, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாய். ஆகவே மோசே கேட்குறார், நான் அந்த எகிப்துக்கு சென்றால் யார் ஒன்று அனுப்பினதுன்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்கிறது? உம்மை குறித்து நான் என்ன சொல்லுகிறது? யார் என்னை அனுப்பினார் என்று கேட்கும்பொழுது என்ன சொல்ல வேண்டும்? உம்மை குறித்து நான் நீர் யார் என்று என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவரே தன்னை குறித்து சொன்ன காரியம் என்ன? என்னை குறித்து என்ன சொல்ல வேண்டும்? யார் உன்னை அனுப்பினார் சொல்ல வேண்டும். இருக்கிறவர். ஆகவே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கலாம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆகவே அந்த நாளில் அதை விசுவாசிக்கணும். மாறுகின்ற உலகத்திலே நங்கூரமாக நீ எதை குறித்து கவலைப்படாத. உனக்கு நான் எப்படி இருக்கிறேன்?
இருக்கிறவராகவே 10 வருஷம் முன்பதாக எப்படி இருந்தேனோ இன்றைக்கும் உலகம் மாறி இருக்கலாம், உலகம் சூழ்நிலை மாறி இருக்கலாம், நான் மாறவில்லை. உனக்கு நான் எப்படி இருக்கிறேன்? இருக்கிறவராகவே. அதை போய் சொல், இருக்கிற என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஏங்க எப்படிங்க நிர்மூலமாகாமல் இருக்கிறீங்க? இவ்வளோ போராட்டங்கள், இத்தனை ஆபத்துகள், இத்தனை சூழ்ச்சிகள், இத்தனை சத்ருக்கள், எப்படி நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள்? ஆண்டவரே சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாத. ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அதை விசுவாசி, அதை உணரணும். ஆண்டவரே, இம்மட்டும் நான் நிர்மூலமாகாதிருப்பதற்கு காரணம் நீர் இருக்கிறவராகவே. எவ்வளோ மாற்றங்கள், எல்லாம் மாறி போயிருந்தாலும் நீர் எனக்கு இருக்கிறவராக இருந்து மாறாதவராக இருந்ததுனாலே நான் இன்றைக்கு நிர்மூலமாகவில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? இந்த நாளிலே அதை பிடித்து கொள்ள வேண்டும். மாறாத இயேசு நம்முடைய நங்கூரம். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு கிடைக்கும், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு அவர் உனக்கு முன்னென்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று பெற்றார். ஆகவே யார் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர்? அநாதி தேவன். நித்திய புயங்கள் நம்மை தாங்கி கொண்டிருக்கிற கரங்கள் எப்படிப்பட்ட கரங்கள்? நித்தியமான, கொஞ்ச நேரம் அப்படி போகிறதில்ல, அப்படி தூக்கி அங்கேருந்து கீழே விட்டுருவாங்க பாருங்க. அந்த மாதிரி கரம் இல்லை. அந்த மாதிரி கரம் உலகத்தில் இருக்குதா? கொஞ்ச நேரம் அப்படி கொடுத்து அப்படி எடுத்துறது கரம். ஆகவே நித்திய புயல். இந்த நாளில் அதை விசுவாசிக்கணும். மாறாத நங்கூரம். சரியா? இங்கே அந்த காலத்துலலாம் இந்த கட்டடம்லாம் இல்லைங்க. சரியா? இங்கே என்ன இல்லை கட்டலைன்னா, இங்கே 2 தென்னை மரம் இருந்தது. இங்கே கிரிக்கெட் மேட்ச்லாம் விளையாடினோம். சரியா? அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். அங்கே என்ன, இந்த 2 தென்னை மரத்தில் அப்போ சாயங்காலம் ராத்திரி எப்படி உக்காந்தோன்னு வைங்க, அப்படி மேலே பார்த்தா நிலா தெரியும். மேலே பார்த்தா என்ன தெரியும்? நிலா தெரியும். பார்த்துன்னு அப்போ ரொம்ப வருஷம் கழித்து அமெரிக்காவுக்கு நாங்கள் போயின்னு இருக்கும்போது அங்கே சாயங்காலம் மீட்டிங் கூட்டின்னு போகும்போது, இங்கே ஏதோ அறியா தெரில ஊரில் வந்துன்னு இருக்கிறோமே, அறியா தெரியாத ஊரில் இங்கே யாரும் நமக்கு பழக்கமாக இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு பேசுறது அவங்க யாருன்னே தெரியாது. அங்கே போய் இப்போ யாருக்கு பேசுவோம், அவங்க முன்ன பின்ன பார்த்ததும் அவங்களுக்கும் நம்ம தெரியாது, நம்மளுக்கும் அவங்கள தெரியாது. இந்த மாதிரி இவ்வளோ தூரத்தில் இருந்துன்னு இருக்கிறோமே, இங்கே ஒருத்தரும் நமக்கு தெரியலேன்னு. நீங்கள் தூரத்தில் எங்கன்னா தூர தேசத்தில் இருக்கிறீங்க பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே அங்கே இல்லைன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? என்னடா இங்கே ஒருத்தர் கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசனை இருந்தேன் பாருங்கள். திடீர்னு எட்டி பார்த்தா மேலே என்ன இருந்துச்சு? நிலம் இருந்து. அடாடாடாடா, நம்ம ராயப்பேட்டால் அதே நிலம் இங்கே வந்துருக்குதுப்பா. ராயப்பேட்டால் வீட்டில் உட்காந்து மேலே பார்த்தா என்ன இருந்துச்சு? இந்த நிலம் இங்கேயும் அமெரிக்காவிலும் இருக்குது. சரி, இது ஒன்றாவது நமக்கு பழக்கமானது இருக்கு. யாருமே தெரிலனாலும் தெரிஞ்சது இந்த நிலாவாது இருக்குது. சரியா? நீங்கள் அப்படிலாம் யோசிப்பீங்களா எனக்கு தெரில. எனக்கு அந்த நேரத்தில் இந்த நிலாவை பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ஒன்றாவது நமக்கு தெரிஞ்சது இங்கே அறியாத இடத்துல வந்து உட்காந்து இருக்கிறோம். இந்த நிலாவாவது நம்ம அங்கேருந்து ராயப்பேட்டாவில் பார்த்த நிலம் இங்கேயும் இருக்குது அப்படின்னு
எனவே ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் மாறாத, இப்போ எல்லாம் வேறு ஊருங்க, வேறு இதுங்க, வேறு கலாச்சாரங்க, வேறு மக்கள் எல்லாம் மாற்று இருந்தாலும் இந்த நிலம் ஒன்று மாறாமல் இருந்துச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் அது எனக்கு எப்படி இருந்துச்சு, பரவாயில்ல, இது ஒன்றாவது மாறாமல் இங்கே எல்லாமே புதுசாக இருக்குது. ஆண்டவர் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதார். விசுவாஸ் உலகம் எல்லாம் மாறி இருந்தாலும் என் ஆண்டவர் மாறாமல் இருக்கிறார். இரண்டாவது, அன்சேஞ்சிங் கம்பேனியன், மாறாத துணை. யோசுவா 1, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் நான் உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடுவதும். ஆகவே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி இப்பொழுது அவர் கடந்து போய்விட்டார். இப்போ மோசே இல்லை. இப்போ ஆண்டவர் யோசுவை பார்த்து, நீ நடத்து, இந்த ஜனங்களை என்ன செய். அப்போ என்ன வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் என்ன மாறுகிற தேவன். எப்படி மோசைக்கு துணையாக இருந்தேனோ உனக்கும் துணையாக இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் ஒருவன் என்ன செய்ய முடியாது, உனக்கு விரோதமாக எதிர்த்துன்னு இருக்க. காரணம், மோசையோடு எப்படி இருந்தேன்னு உன்னோடு நான் இருப்பேன். மாறாத தேவன். மோசை என்னெல்லாம் செய்தாரோ ஏன் செய்ய முடியுது, நான் மோசைக்கு துணையாக இருந்தபடின்னு. மோசை செய்யலை, செஞ்சது யார், மோசை மூலமாக. செங்கடல் கோலத்தை மோசை சிவந்த சமத்தை பிளந்தது யார், ஆண்டவர். மோசையை பயன்படுத்தினார். ஆகவே இந்த பப்பெட் ஷோ யாருன்னா பார்த்துருக்குறீங்களா? பப்பெட் ஷோ இன்னும் நல்லா பேசுதுப்பா, என்ன டைலாக் பேசுதுப்பா பப்பெட்னு. பப்பெட்டாக பேசுறது இன்னொன்று பண்ணுதுப்பா. இது என்ன ஆச்சரியமாக, இது பண்ணுறது அது இல்லை, அது சும்மா அங்கே இருக்குது. பின்னால் இருந்து பண்ணுறது யார்? சூப்பர். ஆகவே மோசை செஞ்சதெல்லாம் மோசை செய்யலை, செஞ்சது யார், அதை கொண்டு பயன்படுத்தி செஞ்சாரே தவிர மோசையால் ஒன்றும் ஒரு அற்புதம் செஞ்சுருக்க முடியுமா? மோசையால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. செய்ததெல்லாம் கர்த்தர். மோசையை பயன்படுத்தின. நிக்கோலை நீட்டு, இதை செய் அதை செய்யும் பொழுது அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், மோசையோடு எப்படி இருந்தோன்னா உன்னோடையும் இருப்பேன். அப்போ நீயும் என்ன செய்யலாம். அதே மாதிரி தான் யோசுவாவை நம்ம யோர்தான் நதி என்ன செய்ய பிரிக்க அநேக அற்புதங்களே. காரணம், மோசே யார் இருந்தாலும் போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை. அப்போ யார் நம்மை விட்டு விலகினாலும், யார் கைவிட்டாலும். இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் உலகத்தில் இருந்தீங்களே, ஆரம்பத்துலேருந்து எல்லாம் உங்கள் கூட இன்றைக்கும் இருக்கிறாங்களா? சில பேர் விட்டு போயிட்டாங்களா? உங்களை விட்டு விலகினவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? ஒரு காலத்தில் உங்களோடையே இருப்பாங்க. உப்பானா இல்லை. ஒரு காலத்தில் உங்கள் கையை பிடிச்சினே இருப்பாங்க. இப்போ கையை விட்டாங்க. உங்கள் கூட அவங்க என்ன செய்யலை. உலகத்தில் நடக்குதா இல்லையா? ஐயோ, யார் உங்களை விட்டு விலகினாலும், யார் கைவிட்டாலும் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு உன்னை. ஐயோ, என்னை கைவிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, கவலைப்படாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் யாரும் உங்களுக்கு நித்திய துணை இல்லை. நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும், அது விசுவாஸ். ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருத்தவங்களுக்கு முன்னாடி சொன்னேன்னு தெரில எனக்கு, சரியா? அவங்களுக்கு கல்யாணம் கொஞ்சம் வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கும்பலில் ரஷ்ஷில் போயின்னு இருக்கும்போது ஒரே கூட்டம், ஒரே ரஷ்ஷு. இந்த புருஷன் என்ன பண்ணுறாரா, அவங்க மனைவி கையை பிடிச்சாராம். இப்போ அம்மா நினச்சாங்கப்பா, என்ன என் மேலே அன்பு, என்ன என் மேலே அன்புன்னு நினச்சாங்க. என் மேலே அவ்வளோ அன்பா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இல்லை, உன்னை யாரும் இந்த கும்பலை தேடின்னு இருக்குது, அதுக்காக தான் பிடிச்சேன் நான்.
நீ எங்கன்னா போயிட்டேன்னு வை, இந்த கும்பல் எங்கேருந்து உன்னை வந்து தேடின்னு இருக்கிறது. அதனால் ஒன்றும் அன்புலாம் இல்லை. இது எங்கே போய் தேடி, இது ஏதாவது போயின்னு இருக்கும். அது கும்பல் எங்கன்னா பார்த்துன்னு போயின்னு, இது யார் போய் தேடின்னு இருக்கிறதுன்னு அதுக்காக பிடிச்சேன்னு சொன்னான். அந்த அம்மா இன்னும் பெரிய ஒரு அதான் நல்ல இது பதில் சொல்லுவார் எதிர்பார்த்தாங்க. நல்ல அப்படியே அன்பு நிரம்பி வழிகிற பதில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அவங்க. சரியா? அவர் சொன்னால் அதுக்கு பிடிக்கல, வந்து கும்பல் எங்கே போய் உன்னை தேடின்னு இருக்கணும், அதுக்காக தான் கையை பிடிச்சானாலும். ஆகவே ஆண்டவர் அப்படி இல்லை. நான் உன்னை விட்டு உன்னை கை விசுவாசி. யோவான் 16:32 இயேசு நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது, ஆனாலும் நான் தனித்தேன். ஏன்? இதா என்னோடு கூட. மனுஷனை நம்ப முடியாது. இவங்க கூட இருந்த சீஷர்கள், கூட இருந்த இவங்கள பார்த்து சொல்லு, நீங்களும் என் கூட இருக்க மாட்டீங்க. இதை கும்பல் வந்தாங்க போனாங்க, நீங்கள் என் கூடயே இருந்த நீங்களும் என்ன செய்ய மாட்டீங்க, என்னை தனித்து விடும் காலம் எல்லாம் விட்டு போயிடுவீங்க. நீங்களாம் மனுஷர், உங்களை நம்பி நான் இருக்கவில்லை, ஆனாலும் நான் தனியே இல்லை. ஏன்? இதா என்னோட கூட விசுவாசம். அன்சேஞ்சிங் கம்பேனியன், மாறாத துணை. யாரெல்லாம் மாறி கைவிட்டு விலகி போனாலும் எப்பொழுதும் துணையாயின்னு இருக்கிற அவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். மூன்றாவது அன்சேஞ்சிங் லவ், மாறாத அன்பு. எரேமியா 31:3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனார் என்பார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை ஆதலால் காருண்யத்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஆகிய இந்த அன்பு வந்து அநாதி, எவர்லாஸ்டிங், நித்தியமான முடிவில்லாத அன்பு, மாறாத இந்த அன்பினாலே உன்னை நான் என்ன செய்கிறேன், சிநேகிக்கிறேன். எத்தனை பேர் இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் ஒரு மேலே அன்பாக இருந்தாங்க, இப்போ அன்பாக இருக்கிறாங்க. நித்தியமாக இருக்குதா? உலகத்தில் நீங்கள் பார்த்த அன்பெல்லாம் நித்தியமாக இருக்குதா? உலகத்தில் நீங்கள் பார்த்த அன்பெல்லாம் நித்தியமாக இருக்குதா? உலகத்தில் அன்பு மாறுதா, மாறலையா? ஆகவே தான் அநாதி, எவர்லாஸ், இந்த அன்பு மாறாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த அன்பு என்ன செய்யாது, மாறு. அந்த அன்பினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இதனாலே உண்மையான அன்பு எனக்கு வேண்டும்னு யார்கிட்ட போகணும்? மாறாத அன்புள்ள ஆண்டவரிடத்தில் போக வேண்டும். சரியா? திருமணத்தில் வாக்கு கொடுப்பாங்க, சிநேகிக்கவும் ஆதரிக்கவும். எது வரைக்கும்? மரணம் நம்மை. சரியா? வாழ்விலும் தான் நினைக்கிறேன். நம்ம தேசத்தில் ஏதோ ஒரு ஹைகோர்ட், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஹைகோர்ட்டில் அந்த ஜட்ஜு சொல்கிறார், ஹைகோர்ட்டில் இருக்க ஜட்ஜ் என்னன்றார், இந்தியாவில் எத்தனையோ கேஸ் வருது, எத்தனையோ கோர்ட்டில் எத்தனையோ, ஆனால் எந்த கேஸுங்களை அவ்வளோ வெறியாக சண்டை போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு வெறியோடு சண்டை போடுற கேஸ் எதுனா புருஷன் மனைவிக்கு நடுவில் வர கேஸ் தான். சொத்து தகராறு, கம்பெனியில் கேஸு, அதெல்லாம் கூட அவ்வளோ வெறி இருக்க மாட்டேங்குது. எந்த கேஸில் அப்படி ரெண்டு பேரும் அப்படியே அவ்வளோ வெறியாக சண்டை போடுறாங்கன்னா என்ன கேஸாம்? கோர்ட்டில் நான் சொல்ல, ஜட்ஜு சொல்லிச்சு, பேப்பரில் நியூஸில் வந்துருந்துச்சு. ஜட்ஜு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் வர கேஸ் சண்டை போடலாம் பார்த்துன்னு இருக்கார்ல, பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, பாப்பா அந்த புருஷன் மணிக்கு வர சண்டை கேஸுக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு சண்டை வெறியாக சண்டை போடுற வேறு எந்த கேஸில் கூட நான் பார்க்கல. அப்போனா வாக்கு கொடுத்தது எங்கே போச்சு? அங்கே வாக்கு கொடுத்தாங்களே, அது எங்கே போச்சு? அந்த அன்பு எங்கே போச்சு? உன்னை நேசிக்கும் ஆதரிக்கும் சொன்னது எங்கே போச்சு? ஏன் இந்த மாதிரி
அவ்வளோ ஜட்ஜு அலறி போய் இந்த மாதிரி சண்டை நான் பார்த்ததே இல்லைன்றார். நீதி கேஸில் கூட இவ்வளோ வெறிய நான் பார்க்கல. ஒருத்தரை விட்டு கொடுக்குற எண்ணமே, இவங்க அவங்கள தீர்த்து கட்டணும், அவங்க இவங்கள தீர்த்து கட்டணுன்ற மாதிரி அப்படி பாயிறாங்களாம். இந்த மாதிரி சண்டை வேறு எந்த கேஸ்லேயும் நான் நியூஸில் வந்துச்சு. நம்ம இந்தியாவில் ஹைகோர்ட்டில் ஜட்ஜு சொல்கிற, என்னங்க இது இப்படி சண்டை போடுறாங்களே, சரியா, ஒரு மாதிரி முழிக்காதீங்க, ஒரு மாதிரி முழிக்காதீங்க. ஆகவே இந்த உலகத்தில் அன்பு என்ன செய்யுது? மாறுது. எண்ணாகமம் 6:25, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க. கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அளிப்பவர் என்பதே. இந்த நாட்களிலே தேவனுடைய முகம் மனுஷருடைய முகம் என்ன செய்யும்? மாறி போகும். அதை பார்த்துருக்குறீங்களா? அதை பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கும் பொழுது நம்மேல் கிருபையாய் இருப்பார். முகம் நம்ம மேல் பிரசன்னமாக்கும் பொழுது சமாதானத்தை கட்டிடுவார். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே. மனுஷனுடைய இரக்கத்துக்கு முடிவு வரும். கொஞ்ச நாள் இரக்கம் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. இரக்கத்துக்கு முடிவு வந்து விட்டது. இந்த இரக்கத்துக்கு முடிவு இல்லை. அவைகள் காலைதோறும் எப்படி இருக்கு? புதியவை. நமது உண்மை 2 நாளாகமும் 20:21-24. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்த மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அழிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து பின்னான்னு சொல். கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்று. அது முடியாதுங்க, அந்த கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை பாடவும் பாடுகரை நிறுத்து. ஆகவே சுற்றிலும் ஏராளமான சத்துருக்கள். அப்போ அதன் மத்தியில் இவங்க என்ன பாடுறாங்க? அவர் கிருபை என்றும் உள்ளதுங்க, அவர் மாறாதுங்க. யார் மாறினாலும் இந்த கிருபை என்ன செய்யாது? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினாங்க. என்ன நடந்துச்சு? இந்த மாறாத கிருபையை பாடி துதிக்கும் பொழுது என்ன நடந்தது? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர் மலை ஒருவருக்கு விரோதமாக ஒரு கர்த்தர் அவர்கள் வெட்டுண்டு. எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாயரும் சேர் மலைத்தாரும் சங்கரிக்கும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக சேர் கொடிகளை அழித்து தீர்த்தது. தாங்களும் தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்கதாய். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டில் வந்து அந்த ஏராளமான கூட்டத்தை நோக்கி பாருங்கள். இதோ அவர்கள் தரையிலே ஒருவரும் தப்பு. காரணம் இந்த மாறாத கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை விசுவாசிக்கணும். உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அதில் என்ன விசுவாசம்? ஆண்டவரே, திரளான கூட்டங்கள், திரளான சத்துருக்கள், எதிர்ப்புகள், இதன் மத்தியில் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, நீர் மாறாதவர், உம்முடைய கிருபைக்கு முடிவில்லை என்று ஆண்டவரை புகழும் பொழுது கர்த்தரே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒருவரும் தப்பவே இல்லை. அவங்களே ஆண்டவரே எல்லாத்தையும் முடித்துட்டார். காரணம் எங்கள் விசுவாசம் எது? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அந்த விசுவாசம் நமக்கு ஆதியாக 31. அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தின நாள் இருந்தது போல இருக்கவில்லை எனக்கு என்று தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சரியா? மனுஷனுடைய முகம் மாறும். பார்த்துருக்குறீங்களா? மனுஷன் முகம் மாறதை பார்த்துருக்குறீங்களா? ஒரு நாள் உங்கள் மேலே அன்பாக இருக்கும்போது முகம் ஒரு மாதிரி இருக்கும். மனசு மாறச்சுன்னு வைங்க, இறுதியை உங்களுக்கு விரோதமாக மாறி அடுத்த முகத்தை போய் பாருங்கள், அதே முகம் இருக்காதுங்க. உங்கள் மேலே அன்பாக இருந்தபோது இருந்த முகம்
இருதயம் மாறின பிறகு போய் பார்த்தீங்கன்னா அந்த முகம் அப்படியே இருக்காது. அதான் சொல்கிறார், உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தினை நாள் இருந்தது போல இருக்கவில்லை, மாறிடுச்சுங்க. நான் போய் பார்க்குறேன், உங்கள் தகப்பனுடைய முகம் மாறி இருக்கு. ஏன்? இருதயம் மாறி இருக்கு. அதுதான் உலகம், அதுதான் மனுஷனை நம்பின்னு இருந்தீங்கன்னா மனுஷனுடைய அன்பு என்ன செய்யும்? மாறும், முகம் மாறும். அகத்தில் இருக்கிறது முகத்தில் தெரியும். சரியா? ஒன்றும் ரொம்ப தூரம் போவானா. வீட்டில் அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்கும்போது முகத்தை பாருங்கள். முடியாதுன்னு சொல்லி முகத்தை பாருங்கள், அதே முகம் இருக்காது. சரியா? இந்த வாங்கி கொடுங்கன்னு சொல்லும், சரின்னு சொல்கிற அப்போ முகத்தை பாருங்கள். முடியாதுன்னு சொன்னால் முகத்தை பாருங்கள், அதே முகம் இருக்குமா? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கீங்க? தமிழில் திருட்டு மொழின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறீங்க, முகம் மாறிடுச்சுங்க. ஆனாலும் உன் தகப்பனுடைய முகம், ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட, அதை விசுவாசம். யார் முகம் மாறினாலும் மாறி, என் தேவன் என்னோடு இருக்கிறாருங்க. அவர் மாறாதவர், அவர் இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. தானியேல் 3:19. அப்பொழுது நேபுகாத் நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாதராக், மேஷாக், ஆபேத் என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளை சாதாரணமாய் சூடாய் இருக்கதை பாருங்கள், 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கேட்குறார். ஷாதராக், மேஷாக், ஆபேத், நான் உண்டாக்கின சிலையை வணங்குவீங்களா, வணங்க மாட்டீங்களா? வணங்கலைன்னா இந்த அக்னி சொல்லியில் போடுவோம், தெரியல உங்களுக்கு? என்ன செய்ய போகிறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினியிலிருந்து விடுவிக்க அவரால் கூடும். அவர் விடுவிக்காமல் போனாலும், ஆண்டவர் எங்களை விடுவிக்கலன்னு வைங்க, இந்த அக்கினியில் விடுவிக்காமல் போனாலும் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி விசுவாசம்? ஆண்டவர் விடுவிக்கலைனாலும் ஆண்டவர் வைராக்கியமாக இருப்பேன், ஆண்டவர் சுகம் கொடுத்தா, ஆண்டவர் சுகம் கொடுக்கலன்னா ஆண்டவர் விட்டு போயினே இருப்பேன். பதில் வந்தால் சபைக்கு வரோம், பதில் வரலையா வரமாட்டேன். அந்த மாதிரி விசுவாசமா? அல்லது இவர்கள் சொன்னார் பாருங்க, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோங்க அப்படின்ற. இந்த கேட்டோன்னா ராஜாவுக்கு என்ன வந்துச்சான்? கடும் கோபம், முகம் அப்படியே மாறுது. விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டது. அப்படியே மாறி என்னன்றார்? 7 மடங்கு அதிகமாக சூடாக்குங்க. எரியறதோட இன்னும் 7 மடங்கு. அதை பற்றி பயப்படல. ஆண்டவருக்காக உயிர் போனாலும் அங்கே தூக்கி போட்டாங்க பாருங்கள், எவ்வளோ பயங்கர அக்கினா. தூக்கி போட்டவங்க உடனே செத்து போயிட்டாங்க. அடிச்சு அந்த அனலில் இவனை தூக்கி போட்டவங்க அவங்க பார்த்தா அங்கே 3 பேர் உள்ளே போட்டாங்க, 4 பேர் நடந்துன்னு இருக்கிறாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு ராஜாக்கு யார் இது? நம்ம 3 பேர் தானே, அங்கே யார் இது? 4வது யார்? 4வது யாருங்க? அவரை பார்த்தா தேவகுமாரன் மாதிரி இருக்கிறாரே. ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலையில் எல்லாரும் விட்டு ஓட்டாங்க வைங்க, ஆண்டவர் அங்கே இருப்பார் கூட, அந்த அக்கினியில் கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவர் அன்பு மாறாது. முகம் மாறும், மனுஷன் ராஜா முகம் மாறும், குடும்பத்தின் முகம் மாறும். அவர் இரக்கங்களுக்கு முடிகள். அதை விசுவாசி. ஆண்டவரே, யார் மாறினாலும், யார் இருதயம் மாறினாலும், முகம் மாறினாலும், நீர் மாறாத அநாதி ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகிக்கிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிகள்? 4வது, அன்சேஞ்சிங் மெமரி, மாறாத நினைவு. சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை அவர் கிருபை. நீங்கள் பெரிய உயர்ந்த இதில் இருக்கும்போது எல்லாரும் அவங்களை நினைவு கூறுவாங்க.
சரியா? என்ன தெரியுமாங்க அன்றைக்கி நம்ம பார்த்தோமேங்க, அன்றைக்கி அந்த அந்த கூட்டத்தில் நானும் வந்திருந்தாங்க அன்றைக்கி. இங்கே உயர்ந்த இருக்கும்போது எல்லாரும் வந்துட்டாங்களே, எனக்கு தெரியுமாங்கன்னு உங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுப்போம். தாழ்வில் இருக்கும் பொழுது எத்தனை பேர் உங்களை நினைவு கூறுறாங்க? எத்தனை பேர் உங்க நினைவு கூறுகிறார்கள்? நம்முடைய தாழ்வில் நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகள் 14:20. தரித்திரன் தனக்கு அடுத்தவனானாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. நம்ம ஊரில் ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகிதர் இருக்கிறாங்களா இல்லையா? பார்த்துன்னு இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகிதர் இருக்கிறாங்களா? நடக்குதா? நம்ம ஊரில் பார்க்க முடியுதா ஐஸ்வர்யவானுக்கு எவ்வளோ சிநேகிதர் இருக்காங்கன்னு? தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் என்ன செய்யப்படுகிறான்? கூட இருக்கிறவங்க கூட தரித்திரனா என்ன செய்யுமா? பகைன்னா இவன் எதுப்பா இவன். நீதிமொழிகள் 19:4. செல்வம் அநேக சிநேகிதரை தரித்திரனோ நான் சிநேகிதனாலும் நெகிழப்படும். சிநேகிதன் கூட கொஞ்சம் ஓரம் கட்டிடுவான். அவனை பாப்பா இவனை விடுப்பா, இவனை விடு, அவனை கூப்பிடாதப்பா, என்னப்பா அவன் வானாப்பா, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே வந்து ஏதாவது அவன் ஒன்றும் ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டான், நம்ம சந்தோஷம் கெடுத்துன்னு இருப்பான் அவனை. செல்வம் அநேக சிநேகிதரை தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நிகழப்படுவான். தரித்திரன் அவனுடைய சகோதரர், தரித்திரனே அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே. எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரம், அவருடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. கூட பிறந்தவங்க கூட தரித்திரனுக்கு என்ன செய்ய மாட்டாங்களாம்? நேசிக்க மாட்டாங்க. எத்தனை அதிகமாக அவன் சிநேகிதர் அவனுக்கு கூட பிறந்தவங்களும் நேசிக்க. சிநேகிதர்னா இப்போ தூரமாக போயிடுறான். இவன் நல்லா வசதியாக இருக்கும்போது யாரெல்லாம் அவனுக்கு சிநேகிதராக இருந்தாங்களோ, இப்போ தரித்திரர் ஆன பிறகு எல்லாம் தூரமாக போயிட்டாங்க. அவருடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான். கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா, ஒரு 2 வார்த்தையாவது அவங்ககிட்ட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு என்ன இல்லையா? அவங்க கூட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு அவன் வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. லூக்கா 22:28-30. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல் நானும் உங்களுக்கு நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ண. இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் நியாயம் தீர்க்கலாக சிங்காசனத்து மேல் உட்காருவீர்கள். ஆண்டவர் நம்முடைய சீஷரை சொல்கிறார், என் கஷ்டத்தில் நீங்கள் தாங்க என் கூட இருந்தீங்க, எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. எல்லாம் நல்லா இருக்கும்போது பெரிய கூட்டம் இருக்கும், கஷ்ட நேரத்தில் யாருமே. என் கஷ்டத்தில் என் சோதனை என்னோடு கூட நீங்கள் நிலைத்திருந்ததுனாலே எனக்கு ராஜ்யம் கிடைக்கும். நீங்களும் என்ன செய்வீங்க? என்னோடு கூட சிங்காசனத்தில் வீற்று ஆளுகை செய்வீர்கள். 5வது, அன்சேஞ்சிங் ப்ரொவைடர், மாறாத பராமரிப்பவர். சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவன் நானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் சந்ததியை தேவன் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். உலகத்தை பார்த்துருக்குறாங்க. ஒரு காலத்தில் இளைஞனாக இருந்தேன்,
இப்போ முதிர் வயசு ஆயிருக்கு. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கவில்லை. அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரிகிறதை நான் என்ன செய்யலை, பார்க்கவில்லை. காரணம், பராமரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீதிமானை அவருடைய சந்ததி அலைந்து தெரிகிற ஆண்டவர் என்ன செய்ய விட மாட்டார். பாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை இந்த 40 வருஷம் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழைதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. வனாந்திரத்தில் ஏதாவது இருக்கா? தண்ணி இல்லாத காடுன்னு வாங்க போய் வனாந்திரத்தில் ஒன்றுமே கிடையாது. எப்படி சாப்பிட்றது? வனாந்திரத்தில் வெறும் மணல் தான் இருக்கும். எப்படி சாப்பிட்றது? அந்த வனாந்திரத்திலேயும் சாப்பாடே இல்லாத தண்ணீரே இல்லாத இடத்துலையும் 40 நாள் கர்த்தர் அவர்களை மன்னாவினால், ஆகாரம் இல்லாத இடத்துலையும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய, தண்ணீர் இல்லாத இடத்துலையும் தண்ணீரை கொடுக்கக்கூடிய தேவன். அவர் மேலே நம்பிக்கை வைக்கணுங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவனால் தம்முடைய பிள்ளைகளை பராமரிக்க முடியும். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர், 5 அப்பம் 2,500 பேரை போஷித்த தேவன். நம்முடைய நம்பிக்கை இந்த தேவன் மீது இருக்க வேண்டும். அவர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மை போஷிக்க அவரால் முடியும். நீங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது இங்கே தான் நினைக்கிறேன், ஒரு நாள் இங்கே தான் பின்னால் வந்து எல்லாம் திறந்துருந்துச்சுன்னு சொன்ன பாருங்கள். இங்கே தான் உக்காந்து அது வடையோ ஏதோ வழக்கு காக்கா வந்து என்ன பண்ணிச்சு, தூக்கின்னு போயிடுச்சு. நீங்கள்லாம் பறந்துன்னு இருக்கும். திறந்துருக்கும்போது காக்கெல்லாம் வெளியில் சும்மா காற்றோட்டணும் அப்படி உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தீங்கன்னு வைங்க. நீங்கள் எதாவது இங்கே பார்த்துன்னு இருந்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன செய்யுது, காக்காவுக்கு வந்து நல்லா சமைச்ச சாப்பாடு வேணும் போல், நல்லா வறுத்து எண்ணெய்லாம் போட்டு உப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சு தின்னுங்க. இவனுங்க என்னப்பா மனுஷனுக்கு ருசி ருசியாக சாப்பிட்றாங்க, நம்ம இனியும் தின்னுன்னு இருக்கிறோமேனு. இந்த வீட்டில் சமையல் நல்லா இருக்குது, நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்லாம். இந்த வீட்டில் எல்லாம் சமையல்லாம் எப்படி பண்ணுறாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களே தின்னுன்னு இருக்கிறாங்களே, நமக்கும் வேணாமா, நம்மளையும் தானே ஆண்டவர் படித்தார், நமக்கும் ருசியாக சாப்பிட வேணாமா அப்படி என்ன பண்ணுது, அது தூக்கின்னு போயிடுச்சு. என்னடா என் வடை வச்சு எங்கே வா போச்சுன்னா தூக்கின்னு போகுது காக்கா. அந்த காகம் கூட வந்து எலியாவுக்கு ஒன்று கொடுன்றார். என்னைக்காவது காக்கா யாருக்குன்னு வந்து கொடுத்துருக்குதா? இருக்கிறத எடுத்துன்னு போகிற அந்த காகத்தை போய் கொடு, அவன் போய் போஷி வனாந்திரத்தில் எலியா இருக்கிற போய் கொடு அவருக்கு. அப்படி கூட கர்த்தரால் என்ன செய்ய முடியும், பராமரிக்க முடியும். நம்ம விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கணுங்க. மத்தேயு 6:27-30. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்கு, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலை என்று உங்களுக்கு சொல். ஆகாரத்தை பார்க்கிலும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விஷயம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களில் சேர்த்து வைக்கிறதும் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. கவலைப்படாதே. கவலைப்படுகிறதுனால உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை, யாருன்னா கவலைப்பட்டு உயரமானதை பார்த்துருக்குறீங்களா? கவலைப்பட்டு நம்ம இவ்வளோ ஹைட் ஆகிட்டீங்க, பயங்கர கவலைப்பட்டேங்க அப்படியே போயிடுச்சிங்க, அந்த மாதிரி யாருன்னா பார்த்துருக்குறீங்களா? கவலைப்பட்டு ஹைட் கம்மியானதை பார்த்துருக்குறீங்களா? கவலைப்பட்டு அப்படியே என்ன முதுகு அப்படியே அவ்வளோ கவலை தலைப்பமே குனிந்து என்ன ஆகுது, ஹைட் கம்மியாகிறது தான், ஹைட் கம்மி தான் ஆகுமே தவிர ஹைட்டு என்ன ஆகுது, வளராகுதுங்க. கவலைப்படுறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி கவனித்து பாருங்கள், அவள் உழைக்கிறதும் இல்லை நான் நூற்கிறதும் இல்லை. என்றாலும்
சாலமோன் முதலியான தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்துறது இல்லை என்று உங்களுக்கு அற்ப விசுவாசிகளே. கவலைப்படுறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பேர் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி? நல்லா சத்தமாக சொல்லுங்கள், பயப்படாதீங்க. கவலைப்படுறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பேர் கொடுத்துருக்கிறார்? என்ன விசுவாசிங்க அவங்க? எனக்கு சவுண்டு கம்மியாக இருக்குதுங்க. என்னங்க இது? ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க. ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறதுக்கே அப்படி பயப்படுறீங்க. நான் சொல்ல, இது ஆண்டவர் சொன்னார். கவலைப்படுறவங்கள என்னான்னு கூப்பிட்றாரு? அற்ப விசுவாசிகளை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவ நிமித்தமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்திப்பது அதிக மிச்சம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை கொடுத்தோம் என்று ஏன் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி, தேவனை அறியாத மக்கள், அவங்களுக்கு இதுதான் கவலை. நாம் என்ன சாப்பிட போகிறோம், என்ன செய்ய போகிறோமோ. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட தேடுங்க. ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. அப்போ எல்லாம் கூட. ஆகியால் நாளைக்காக கவலைப்பட, நாளைய தினம் தன்னுடையகளுக்காக கவலைப்பட. அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு. சில பேர் 10 வருஷத்து பாடு ஒப்பியசி தூக்கின்னு இருப்பாங்க. அடுத்த 10 வருஷத்தில் என்னங்க பண்ண போகிறோம்? அடுத்த வருஷமாக கவலைப்படுங்கன்னு போட்டிருக்காரா? நாளைக்கு கூட என்ன செய்யாதீங்க, அந்தந்த நாளுக்கு அதன் பாடு. ஒரு நாளைக்கு அந்த நாள் பாடு இருந்தால் அதை பார்த்தா போ. நீ எதுக்கு? சில பேர் இன்னையிலேருந்து அவங்க உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அந்த எல்லா கவலையும் இன்றைக்கி வச்சுன்னு இருப்பாங்க. நான் போன பிறகு என்னங்க ஆகும்? நீங்கள் இன்னும் போகலைங்க, நீங்கள் தான் இருக்கிறீங்க, சரியா? ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டீங்க? அத்தனை கவலையை இன்றைக்கே வச்சுன்னு இருக்கிறீங்க. ஏன் இல்லை, அப்பப்போ ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. எனக்கு ஒரே சந்தேகமாக வருது. நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அதுலேயே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு. இன்றைக்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கி எப்படி இருக்க போகிறீங்க? அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. அதன் பாடுகள் போதும். ஆறாவது அன்சேஞ்சிங் ஸ்ட்ரென்த், மாறாத பலன். நம்ம பலன் மாறினே இருக்கோங்க. வயசாக என்ன செய்யும்? சரீரத்தின் பலவீனம் அடையும். பல காரியங்களிலே நம்ம பலன் குறுகி போகும். ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்க. நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். இதுவரை இன்னைக்கு உயிரோடு இங்கே இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை தாங்கி வந்தார்ல, அதான் சொல்கிறாரு. நான் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அது விசுவாசிக்கணும். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்கி. ஆண்டவர் என்னை தாங்குவாருங்க. என் பலவீனத்தில் ஆண்டவர் என்னை தாங்குவார். என் பலன் குறுகி போகும்பொழுது தேவன் என்னை தாங்குவார். நான் அப்படி செய்து வந்தேன். எத்தனை பேர் இது வரைக்கும் ஆண்டவர் என்னை தாங்கினார்னு சொல்ல முடியும்? நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். தப்பு, அது விசுவாசிங்க. சங்கீதம் 73:26, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. என் உடம்பு பலவீனமாயின்னு போதுங்க. என் உடம்பு என்ன ஆகுது? வயதாக என் சரீரம், என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். தேவன் என்னை பலப்படுத்துகிறார். நான் பலவீனமாய் மாறும்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? என்னை பலப்படுத்துகிறார். தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்கு. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய்.
என் கிருபை உனக்கு பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். அதை விசுவாசிக்கணும். நம் பலவீன நேரத்திலே, நம்முடைய பலன் மாறும் நேரத்திலே தேவன் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆதியாகமம் 48:15-16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவன், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமாக இந்த பிள்ளைகளை என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என் பேர் இவர்களுக்கு பூமியிலே இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். ஆகவே பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைன்னா என்ன, அவருக்கு வயதாயிடுச்சு, ரொம்ப வயதாயிடுச்சு. அதனால்தான் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. போகிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு. அப்போ பிறந்த இத்தனை வருஷம், இவ்வளோ வயதாயிடுச்சு, எனக்கு இந்த உலகத்தில் என் காலம் முடிய போகுது. இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? என்னை ஆதரித்தார். என் முதிர் வயதிலும் என் ஜீவன் என்னை விட்டு போகும் நேரம் வரையும் இந்நாள் வரை தேவன் என்ன செய்தார்? ஆதரித்தார், தீமைக்கு விலக்கி. ஆதியாகமம் 47:26. யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தார். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். இப்போ என்னன்றார்? 147 வருடம், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை கர்த்தர் என்னை ஆதரித்து. அதை விசுவாசிக்கணும். 7வது, அன்சேஞ்சிங் ரெஃப்யூஜ், மாறாத அடைக்கலம். எல்லாரும் கைவிட்டாலும் நமக்கு அடைக்கலம் ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. குடும்பமே அவங்கள என்ன செய்யுது? கைவிட்டு இருக்கிறது. குடும்பமே அவங்கள என்ன செஞ்சிருக்கு? கைவிட்டு. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டு கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள். ஏசாயா 49:17. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனுக்கு மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை. தாய் மறக்க முடியுமாங்க? பிள்ளையை மறந்தால் கூட நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க. மத்தேயு 10. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். மத்தேயு 10:34-30. பூமி மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள், சமாதானத்தை பட்டயத்தையே. எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவை உண்டாக்கும். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் தகப்பனையாவது தாய் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவனுக்கு, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவனுக்கு பாத்திரம் அல்ல. ஆகவே காலம் வருகிறதுங்க, நீங்கள் குடும்பத்தை கூட என்ன செய்ய முடியாது, கைவிடலாம். ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் எங்கே இருப்பாங்களாம்? வீட்டாரே. இங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மாறாத அடைக்கலம் ஆண்டவர். யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார்? என்னை சேர்த்து கொள்வார். அந்த விசுவாசம், அந்த விசுவாசம். அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறி இருக்கலாம். நாங்கள் இப்படி எல்லாம் மாறி மாறி போது என்னாங்க செய்யும்? மாறாத இயேசு இருக்கிறார். மாறாத இயேசு, தி அன்சேஞ்சிங் ஜீசஸ். முதலாவது அன்சேஞ்சிங் ஆங்கர், மாறாத நங்கூரம், நம்மை தாங்கி பிடிக்கிற நங்கூரமாக ஆண்டவருக்கு. இரண்டாவது அன்சேஞ்சிங் கம்பேனியன், மாறாத துணை. எல்லாரும் கைவிட்டு விலகி போனாலும் விலகாமல் கைவிடாமல் நம்மோடு இருப்பவர். மூன்றாவது அன்சேஞ்சிங்
மாறாத அன்பு. ஒரு காலத்தில் அன்பு கொஞ்சம் மாறி போயிருக்கலாம், இப்போ சத்ருவாக மாறி இருக்கலாம், அன்பு குளிர்ந்து போயிருக்கலாம். மாறாத அன்பு, அனாதி சிநேகத்தினால் உன்னை. நான்காவது, அன்சேஞ்சிங் மெமரி, மாறாத. நம்முடைய தாழ்விலே நம்மை எல்லாரும் மறந்திருக்கலாம், நம்மை நினைவு கூறுகிற தேவன். ஐந்தாவது, அன்சேஞ்சிங் ப்ரொவைடர், மாறாத பராமரி. எந்த சூழ்நிலை, வனாந்திரத்தில் கூட தேவைகளை அவரால் என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். ஆறாவது, அன்சேஞ்சிங் மாறாத பேர். நம்முடைய பலன் குறுகி போகிற நேரத்தில் பலவீனத்திலே அவருடைய பலனை விளங்குகிற தேவன். என் இருதயம், என் மாம்சம் மாண்டு போகிறது, கர்த்தர் என் இருதயத்தின் பலனாய் இருக்கிறார். முதிர் வயது முதல் உன்னை தாங்குவேன், இதுவரை செய்தேன், இனிமேலும் செய்வேன். ஏழாவது, அன்சேஞ்சிங் ரெஃப்யூஜ். எல்லாரும் கைவிட்டாலும் நமக்கு அடைக்கலமாக என் தகப்பனும் தாயும் என்னை கர்த்தர் என்னை செய்வார், என்னை சேர்த்து கொள்வார். யார் நம்ம விலக்கினாலும் நமக்கு அடைக்கலமாக இந்த நாளிலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்டு மாறுகிற உலகத்திலே மாறாத தேவன், தி அன்சேஞ்சிங் ஜீசஸ், மாறாத இயேசு. இந்த நாளிலே இந்த சத்தியங்களை விசுவாசித்து தேவனுடைய பலனை பெற்று எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி, முன்னேறி செல்லும்படி இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் தந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பில் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு அவளை இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்து கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாறாத தேவனாய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடியாலும் சூழ்நிலைகள் மாறின, மனிதர்கள் மாறினாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் மாறினாலும் நீர் மாறாது தேவனாய் ஒரு நங்கூரம், ஒரு துணையாக உடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியாலும் உடைய அன்பு, மாறாத அன்பு, அநாதி சிநேகத்தால் எங்களை பராமரிக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், எங்களை விடுவிக்கிற தேவன், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த நாட்களிலே எங்கள் நம்பிக்கை உன் மீது வைக்கும். எல்லா பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குறது. எல்லாரும் கைவிட்டாலும் எங்களுடைய மாறாத அடைக்கலமாக எங்களுக்கு இருக்கிற தேவன். இந்த நாளிலே தியானித்த ஒவ்வொரு வசனமும் எங்கள் இருதயத்திலே கிரியை செய்து எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நாட்களில் கிருபை தருகிறார். நல்ல நிலமாக 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக உடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வருவது. எதற்காக அனுப்பினரோ அதை நிறைவேற்றும். வானமும் பூமியும் ஒழிந்து போடும், என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி இந்த நாளில் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வசனமும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நிறைவேறுவதாக. எது மாறி போனாலும் நீர் மாறாத தேவனாக துணை நின்று நீர் வழிநடத்துகிற தேவன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, நல்ல சுகம் பலத்தார், தேவைகளை சந்தியும், தீமைக்கு விலக்கி காத்து, கையின் பிரயாசங்களை வாய்க்கும், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கட்டளையிடும், பெரிய காரியங்களை செய்ய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். எல்லா துதிகான நம்மைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமம். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.